இது எந்த ஃபோன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், OnePlus 10R. பட் இந்த ஃபோன் இந்தியாவிலையும் குளோபலாகவும் OnePlus 10R லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி சைனாவில் OnePlus Ace அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆச்சு. இப்போ இன்னொரு ஏஸ் OnePlus சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது OnePlus Ace Racing Edition. இது மற்ற மார்க்கெட்ஸில் OnePlus 10R Lite'ாக லான்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே OnePlus என்ன பண்ணியிருக்காங்க, ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க தெரியும். ஸோ அதுக்காக எதை கட் பண்ணியிருக்காங்க முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ டிப்பிக்கலான OnePlus ரெட் பாக்ஸ், நிறைய ஏஎஸ் பிராண்டிங் இருக்குது, பின்னாடி மீடியாடெக் டிமென்சிட்டி, இன்னும் நிறைய பிராண்டிங் சைட்ஸில். ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே இந்த ரெட் இன்சர்ட் இருக்குது. இதில் ஒரு ஃப்ராஸ்டட் சாஃப்ட் கேஸ், அதுக்கப்புறம் நிறைய புக்லெட், ஸ்டிக்கர்ஸ், சிமிஜெக்டர் டூல் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோனுக்கு வருவோம். இது அந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு ரெட் கேபிள், USB Type A to Type C, அதுக்கப்புறம் 67 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ஃபோன் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். OnePlus Ace, அதாவது OnePlus 10R கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கு கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்டில் லான்ச் பண்ணாங்க. சைனாவில் OnePlus Ace 2500 யுவானுக்கு லான்ச் ஆச்சு. பட் அந்த ப்ரைஸில் அது லான்ச் ஆகையில் அதுக்கு ஏற்கனவே நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. ரெட்மி K50 அதோட ஒரு 100 யுவான் கம்மியாக வித்துட்டு இருந்துச்சு. அதோட முக்கியமாக ரியல்மி GT Neo 3 500 யுவான் கம்மியான ப்ரைஸ்க்கு சைனாவில் வித்துட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ரியல்மியில் இன்னும் கம்மியான 6120HQ ஆஃபர் பண்ணாங்க. ரெட்மி OnePlus ரெண்டு பேரும் பண்ணல, அது வேறு விஷயம். பட் இப்போ OnePlus Ace Racing Edition இதுக்கு ஒரு ரியாக்ஷனாக OnePlus லான்ச் பண்ணியிருக்க ஃபோன். இன்னும் அக்ரெசிவான ப்ரைஸ்க்கு அதே Dimensity 8100 Max SoC இன்க்ளூட் பண்ணி சில விஷயங்களை மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பேஸ் வேரியன்ட் இன்னும் 8128 தான். இன்ஃபேக்ட் இனிஷியல் டிஸ்கவுண்ட்டோட ரியல்மியோட 100 யுவான் கம்மியான ரேட்டுக்கே இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த கதையெல்லாம் விட்டுட்டு ஆக்சுவலான டெக்குக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி OnePlus Ace Racing Editionல இன்னமும் அதே Dimensity 8100 Max SoC தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 5 நானோமீட்டர் சிப் மீடியாடெக் ஓடுது. இது கூட 8 இல்லை 12 GB LPDDR5 ரேமும் 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் இன்க்ளூடாக இருக்குது. ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. கேம்ஸ் சாலிடாக ரன் ஆச்சு. இது நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா Dimensity 8100 மற்ற ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருந்தது. இங்கே என்ன மாற்றிருக்காங்கன்னா டிஸ்பிளே. இப்போது சைஸ் கொஞ்சம் கம்மி, 6.59 inches, இன்னும் 120 Hz, ஆனால் IPS LCD. அது மட்டும் இல்லை, டச் சாம்பிளிங் ரேட்டும் கம்மியாக இருக்குது, 240 Hz, ப்ளஸ் பேனல் பிரைட்னஸும் இங்கே அந்தளவுக்கு இல்லை. ஸோ இங்கே தான் கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் பண்ணி ரேட்டை கம்மி பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் மோஸ்ட் யூஸ் கேஸஸ்க்கு இது ஒரு நல்ல ஓகே பேனல்னு சொல்லலாம். OnePlus இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேனலால் 6 டிஃப்ரெண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ண முடியும் பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கிறதுக்காக அப்படின்னு. பட் நான் பார்க்கையில் ஆட்டோ ஆப்ஷன் எதுவும் இல்லை. எனக்கு 60, 120 ரெண்டு ஆப்ஷன் தான் காட்டுச்சு. அதே மாதிரி கீபோர்டுக்கும் 2 கஸ்டம் ஸ்கின்ஸ் ரேசரோட ஒர்க் பண்ணியிருக்கோன்னு OnePlus அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ரேசரோட கீபோர்ட்ஸ் Black Widow, Mercury அந்த மாதிரி ஃபீலோட 2 ஸ்கின்ஸ் இதுக்கு டெவலப் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. இதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ மேபி ஃபியூச்சரில் அப்டேட்ஸில் ஆட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டில் எனக்கு தெரில. இங்கே நல்லா கண்டுபிடிக்க முடிஞ்ச விஷயம், ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இது பாட்டமில் பிரைமரி மைக் ஸ்பீக்கரோட இன்க்ளூடாக இருக்குது. இயர் பீஸ் என்னமோ செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் மட்டும்தான் இருக்குது. பவர் பட்டன் ரைட்டில். இந்த ஃபோனில் IPS LCD பேனல் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த பவர் கீழே பில்ட்டுனாக இருக்குது. பயோமெட்ரிக்ஸ்க்கு ஃபேஸ் அன்லாக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஒர்க் ஆச்சு. இந்த செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இமேஜஸ் நல்லா டீட்டெயில்டாக ஆக்யூரேட்டான ஸ்கின் டோன்ஸோடு இருந்தது. செல்ஃபீஸ் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா லெஃப்ட்டில் வால்யூம் கீஸும் சிம் ட்ரேயும் இருக்குது. இங்கே 2 சிம்ஸ் யூஸ் பண்ண முடியும். மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. ஸோ பேசிக்காக இந்த ஃபோன்லேயும் அலர்ட் ஸ்லைடர் இல்லை. திருப்பியும் அலர்ட் ஸ்லைடர் இல்லாத ஒரு OnePlus ஃபோன். எனக்கு இங்கே பிடிக்காதது அது மட்டும் இல்லை, சுற்றி உள்ள ஃப்ரேம் பிளாஸ்டிக். பட் பிளாஸ்டிக்குங்கிறது இங்கே நெகட்டிவ் கிடையாது. ரொம்ப அந்த பழைய சாம்சங் கேலக்ஸி ஃபோன்ஸோட அந்த ஃபீல் இருக்குது. ரொம்ப ஸ்மஜஸ் பிக்கப் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக். இதை கொஞ்சம் பெட்டராக கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். திக்னஸும் Ace 10Rஓட கம்பேர் பண்ணல இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 8.7 mm. டிஸ்பிளே அந்த ஃபோனோட கம்மியாக இருந்தாலும் ஓவரால் வெயிட் அதிகம், 205 grams. பேட்டரி கெப்பாசிட்டி 80 வாட் 10Rல உள்ள அதே தான், 5000 mAh. 67 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி 0 to 80 அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீட்ஸ் நல்லா தான் இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்த்தா இது சைனீஸ் லான்ச்சுங்கிறதுனால ColorOS 12 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 12 மேலே பில்ட் பண்ண ColorOS 12 குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா 10Rல பார்த்த மாதிரியே இதுலேயும் Oxygen OS தான் வரணும். ColorOSலையும் ஃபோன் நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஆப்ஸ் டக்குன்னு லான்ச் ஆச்சு. ஃப்ரேம் ட்ராப்ஸ், ஹீட்டிங் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் நான் நோட்டீஸ் பண்ணல.
அஃப்கோர்ஸ் உள்ள சிப் மாறலங்கையில் பெர்ஃபார்மன்ஸ் மாறாமல் இருக்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். பட் இங்கே என்ன மாற்றிருக்காங்கன்னா அந்த பிரைமரி கேமரா இப்போ அது ஒரு 64 மெகா பிக்சல் f1.7 ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இல்லை. செகண்டரியும் தேர்டும் அதே கேமராஸ் மாதிரி தான் தெரியுது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ. இமேஜஸ் இன்னமும் நல்லா தான் இருந்துச்சு, கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆயிருந்தது, சூப்பரான டைனாமிக் ரேஞ்சோட இமேஜஸ் ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தது. கலர்ஸ் எப்போவுமே அல்ட்ரா வைடோட மேட்ச் ஆகலை, பட் அல்ட்ரா வைட் பெர்ஃபார்மன்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போது OnePlus Aceஆல் 4K 60 ஷூட் பண்ண முடியும், ஆனால் 10R முடியாது. இங்கே ஏஸ் ரேசிங்லேயும் 4K 60 டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த லிமிட்டேஷன் எனக்கு தெரில. ஏன்னா இது டோட்டலாக சாஃப்ட்வேர் லிமிட்டேஷன் தான், ஹார்ட்வேர் சப்போர்ட் இருக்குது. பட் ஆக்சுவல் 4K 30 ஃபுட்டேஜ்னு பார்த்தா நல்லா கிறிஸ்பாக டீட்டெயில்டாக இருந்தது. பட் ஸ்டெபிலைசேஷன் இல்லாதது இங்கே ஒரு நெகட்டிவாக எனக்கு பட்டுச்சு. ஓவரால் OnePlus இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 10R, OnePlus Aceல உள்ள அதே இன்டர்னல்ஸ், அதே செகண்டரி கேமராஸ் எடுத்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி கேமராவை மாற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் டிஸ்பிளே AMOLEDலேருந்து LCDயாக மாறி இருக்குது, கொஞ்சம் சின்னதாகவும் ஆயிருக்கு. சார்ஜிங் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் LCD பேனல் யூஸ் பண்ணதுனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு பதிலாக சைட் மவுண்டட் ஸ்கேனர். இதெல்லாம் மாற்றினதுனால ப்ரைஸிங்கை ரொம்பவே கட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 2000 யுவானுக்கு லான்ச் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி 1900 யுவானுக்கு இப்போ அவைலபிள் ஆகிருக்கு. ஸோ மேபி குளோபலாக இந்த 10R லைட்னு லான்ச் பண்ணால் ஒரு 25% கம்மியான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தால், இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு 30,000 ரூபாய்க்கு இந்த 10R லைட்னு லான்ச் பண்ணால் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க கட் பண்ணுற ப்ரைஸ்க்கு வேறு மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் அதிகமாகவே கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே.